நீங்க சிங்கிளா இல்ல மிங்கிளா மெண்டல்? யாரில் கிரியேட் பண்ணா? ரொம்ப ஓவரா போறீங்களே. 25,000 கட்டி படிக்க வச்சதுக்கு 15 அரியர் வாங்கிட்டு R1 வேணுமோ R1 புண்டா. R1 வேணுமோ R1 பேனர்ஸ் பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. என்ன பார்க்குற மாதிரியே இருக்குல்ல, எனக்கு நடந்துருக்குல்ல இதே மாதிரி. மச்சான் மண்டை ஒரு மாதிரி இருக்கு, டீ குடிக்கலாமா? காசு இருக்கா? வெயில் அடிக்குது, வேணாம். இந்த மாதிரி குரூப்ல ஒருத்தர் கிடக்காமலே நான் ஒரு ஏழு குட்டினவர் உனக்கு தான் ஏழு. ட்ரை ஜூடு. రే సుభాష్, ఒరే సుభాష్, సుభాష్ వినిపిస్తే తప్పుడు చేయరా సుభాష్. என் கேங்க பார்க்குற மாதிரியே இருக்குல்ல. ஐயோ நேவ இருக்கா மை கேங்ஸ், என்னதான பண்ணியோ? நான் தான் இளையராஜான்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நான் தான் இளையராஜா. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சரந்தியா ஒழுங்கா லைட் போடுறா. போ கூமா நான் தரேன். இப்படி லைட் அடிக்கணும். இல்ல புரியல. அதாவது அம்மாக்கள்லாம் திருத்தவே முடியாது. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க சொல்றதுதான் கரெக்டும்பாங்க. ஏன்டா இப்படி தப்பு தப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு போனோமா சாப்பிட்டோமான்னு இல்லாம ஓடு இன்னைக்கு மாப்பிள்ளை நைட்டு. இல்லப்பா என் கேங்ல இதை நான் சொல்ல மாட்டேன், பட் என் கேங்ல ஒருத்தர் இதை சொல்லுவான். தண்ணீரில் பூக்கும் பூ, தலையில் வைக்க முடியாத பூ, வீட்டில் இருக்கும் பூ, அது என்ன? இப்பெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்கப்பா. அன்பாக்சிங் போஸ்ட். மச்சான் வெளியே வந்திருக்கோம், கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடுடா. டீசெண்டால சாப்பிடுறது. பட் என்னோட சக்ஸஸ் பின்னாடி பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அண்டு ஹரிஹரசுதன் அவங்களும் இருக்காங்க. ஒரு அண்ணா மாதிரி மாமா எல்லா ரிலேஷன் வரும். இது மாமாவா? என்னடி சொல்ற? சரி தெரியாம சிரிக்க கூடாது. அது ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லாட்டி ரிலேட்டிவா இருக்கலாம், ஸோ யாரா வேணா இருக்கலாம். பட் எதுவும் தெரியாம நம்ம சும்மா குத்தமே சொல்லிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் போயிடுவோம். நடிகர் திலகமோட நீங்க நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இந்த தலைமுறையோடையும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. என்ன விஷயங்கள் கத்து கொடுத்திருக்காங்க திஸ் ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் உங்களுக்கு? வாட் ஹவ் யூ லேர்ன்ட் ஃப்ரம் them இந்த ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ்? அதுதான் முக்கியமான விஷயம். வாட் யூ லேர்ன்ட் ன்னு கேக்குறீங்க தெரியுமா? அதுதான் கேள்வி இல்ல, அதான் பதிலே. எனக்கு உண்மையா சொல்ல, இவன் தான் ஆன்சர் பண்ணாரா, இதுக்கப்புறம் ஏதாவது ஆன்சர் பண்ணிருக்காரா இல்லாட்டு எனக்கு புரியல. அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். எதுவுமே சொல்லாம இதான் ஆன்சர்னா அவனும் தனுஷ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ரூம்ல? யாருல இந்த எடிட்டரே இதெல்லாம் தப்புல. அதை பத்தி தெரியாம நம்ம இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுல. எதுக்கு இப்ப உள்ள வந்த? என் வீட்டு தெரியும் உள்ள வந்துட்டாங்க. எல்லாம் ஸ்பேக்லாம் போடுறியோ? ஐயோ வீடியோ முடிச்சிட்டால, கீழே போட்டாலா கீழே இறக்கி விட்டாலும் பாத்துட்டு போட சார். என்ன இது? ஐயோ நம்ம மைண்டு வேற எங்கேயோ போகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நான் எல்லாருமே இந்த பேனாலாம் யூஸ் பண்ணா கடிக்கிற பழக்கம் உண்டு, பென்சில கடிக்கிற பழக்கம் உண்டு. அது மாதிரி சும்மா இருக்கும்போது மைக் வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. இதுல என்ன இருக்கு எனக்கு புரியல. சரா நான் வசிக்கிறேன், உன்னை பார்க்கத்தான் நான் சிட்டி மாதிரி வந்திருக்கேன். சரா ரோபோட் குஞ்சி சொல்ல சொல்ல கேட்கலனா இப்படி தான் நிரூபிக்க முடியும். உனக்கு என்னப்பா, நீ நல்லா தானே இருக்க, நீ பார்த்த
நான் நல்லா இருக்கேன்னு நீ பார்த்த. சும்மா தெரிஞ்ச மாதிரிலாம் பேசக்கூடாது. ஆமாக்கா நீங்க நல்லா இல்ல. Emotional damage. நானு வீட்ல சட்டியே போட மாட்டேன். எதுனா ஃப்ரீயா கசகசான்னு இருக்கும்ல அதுதான். என்ன எழவி அது. வீரன் பொளக்கப்பட்ட தருணம். என்னத்துல பொளந்துட்டாங்க? கீழே உள்ள போறானா? எது குறுக்க போட்டாங்க? சார் வேகமான வரீங்க சார். வேகமா இல்லையா? கேமரா செக் பண்ணிடலாமா? சார் பண்ணுங்க சார் வேகமான வரல. கேமரா செக் பண்ணிடலாமா? சார் நார்மலா 100ல வந்தேன் சார் அவ்வளவு. எது நார்மல் 100ஆ? என்ன சொல்ற? உனக்கு 100 நார்மல் தானா? சரிக்குள்ள சார் அவனை விடாதீங்க சார். உடம்புல சரியான சூடுறா, அப்படியாதான் சூட்டை தணிக்கிறேன். சூட்டை தணிக்க தண்ணிக்குள்ள ஏதை கொண்டு கொடுத்து போய் ஏழு OLXல போட்டுட்டு இருக்கான்ல ஃப்ரெண்டு. எவனையோ நம்பி போட்டோ எடுக்க விட்டுருக்கான். அவன் போட்டோ எடுத்து OLXல 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கான். பாவம்ல. வா பின்னாடி வந்து சொல்லுவா. டிராஃபிக்கில் நடக்கும், கடுப்பாக இருக்கும். உண்மையாக டிராஃபிக்கில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்னு தோணும். அதான் என்ன பண்ணுறது, வந்து அடிச்சு விடக்கூடாத. அதனால் பொத்திட்டு இருக்கிறது நமக்கு நல்லது. பாவம் நல்ல மனுஷன். ரீலை பார்த்து அதே மாதிரி பே பண்ணலான்னு நினச்சாரு. தப்பாக போச்சு. என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற மாதிரியே இருக்குது. எல்லா ஒப்பன வாலிலும் வேண்டாம். சண்டை போட மாட்டேன், செலிப்ரேஷன் ஒன்ல ஹாப்பியா இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு சண்டை போடா. அசிங்கப்பட்டான் இருப்பான். இது தேவையா இருப்பான். சனா செட்டி இல்லை எனக்கு புரியலை. உடம்பு ஃபுல்லாக மெட்டல் தானல, அப்போ எதுக்கு அங்கே மட்டும் அடிச்சு காட்டுறேன்? வெளுத்துட்ருவேன். கிரிஞ்சில் கிரிஞ்சி. சத்தியமா அன்அக்செப்டபிள். மாஸ் இதான் ரியாலிட்டி.